கண்ணதாசன் வீட்டில் அசைவம் சமைக்கப்பட்டால் காமராஜர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும். இரவு நேரங்களில் இருவரும் சந்தித்தால் நேரம் போவதே தெரியாமல் பேசிக் கொண்டிருப்பார்கள். நாகோ நாகர்கோவில் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னின்று நடத்தி வெற்றி தேடி கொடுத்தவர் கண்ணதாசன். கண்ணதாசன் மது அருந்துவார் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் மது அருந்துபவர்கள் காங்கிரஸ் உறுப்பினர்களாக இருக்கக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சி நிபந்தனை விதித்தது. அப்போது கண்ணதாசனை அழைத்து பேசினார் காமராஜர். கண்ணதாசா, இந்த சனிய மதுவை விட்டு தொலை. இதனால உன்னை பார்த்தா தப்பா பேசுறாங்க. பார் என்று கேட்டுக்கொண்டார். உடனே கண்ணதாசன் எல்லோரும் சொல்வது போல சினிமா உலக அவசரம், சிக்கல், வீட்டு பிரச்சனை போன்றவற்றை சொல்லி, அதுக்காகத்தானே குடிக்கிறேன், அதுவும் பர்மிட் வாங்கித்தானே குடிக்கிறேன் என்று சமாதானம் சொல்லி பார்த்தார். ஆனாலும் காமராஜர் விடுவதாக இல்லை. அட விட்டுருப்பா என்றார். யோசித்த கண்ணதாசன், சரி விட்டுடுறேன், குடிக்கிறது இல்ல, காங்கிரஸ் கட்சி என்றபடி கிளம்பினார். காமராஜர் பெரிதாக சிரித்து தலையசைத்தார். காமராஜருக்கும் கண்ணதாசனுக்கும் இருந்த உறவு அற்புதமானது. இது குறித்து கண்ணதாசன், காமராஜரை நான் தாயாக பார்த்தேன், தந்தையாக பார்த்தேன், தெய்வமாக பார்த்தேன், அதன் பிறகுதான் தலைவனாக பார்த்தேன் என்று மனமாற சொன்னவர். கவிஞர் கண்ணதாசன் காங்கிரசிலிருந்து விலகி திரும்பவும் காங்கிரஸில் சேர எண்ணிய போது தலைவர் காமராஜருக்கு திரைப்பாடல் மூலம் விட்ட செய்தி, அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி, வேறும் வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை இல்லையடி. காமராஜர் தாயாரின் பெயர் சிவகாமி அல்லவா? அவ்வாறு அந்த பாடலை வடிவமைத்திருந்தார் நமது கண்ணதாசன் அவர்கள்.